ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் யங் ஜின் தான் ஓல்டு ஜின்னு ஆக்டருக்கு தெரிகிற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஜின்னு கேம் விளையாடிட்டு வீட்டுக்கு சைக்கிளில் வாரா. அப்போ அவள் வரதை ஒரு கார் நோட் பண்ணுது. அவளையே ஃபாலோ பண்ணுது. ஜின்னும் கார் ஃபாலோ பண்ணுறத நோட் பண்ணிட்டு ஸ்பீடாக போகிறா. அப்பவும் கார் வருது. ஸ்டாப் பண்ணுறா. அப்போ கார் நிற்குது. அதை பார்த்துட்டு ஜின்னு பயந்துட்டு, ஹீரோ சொல்லியிருப்பான்ல ஒரு வாட்டி ஏதாச்சும்னா எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணு அப்படின்னு, அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறா. ஆனால் கார் போயிடுது. அப்பந்தான் ஜின்னுக்கு நிம்மதியாக இருக்குது. ஹீரோவும் கால் அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஹலோன்னு கேட்டுட்ருக்கான். ஜின்னும் ஆன்சர் பண்ணாததை பார்த்து அவனும் பயப்படுறான். அப்பந்தான் லைனில் ஹீரோ இருக்கான்னு நோட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட தெரியாமல் கால் வந்துட்ட அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் ஏதோ டவுட்டாக இருக்கும், ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறான். ஜின்னும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோவும் ஜின்னுக்கு லொக்கேஷனை பார்த்துட்டு நான் வரேன் அங்கே அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் அதெல்லாம் வேண்டாம், ஒரு கார் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நீ வேற கில்லர் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பயமுறுத்திட்டே, அதான் பயந்துட்டேன், இப்போ ஒன்றும் இல்லை, கார் போயாச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். ஆனாலும் ஜின்னுக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த கார் போகலை. ஜின் போகிறத தான் பார்த்துட்டே இருக்குது. பின்னாடியே ஃபாலோவும் பண்ணுது. உள்ளே யார் இருக்கான்னு காமிக்கல. ஜின்னு இதை யோசிச்சுட்டே மார்க்கெட்டில் சைக்கிளை உருட்டிட்டு போகிறா. ஜின் அம்மா அப்பா ஷாப்பில் ஜின்னுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்தனால பக்கத்தில் உள்ள ஷாப்பில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வச்சுருக்காங்க. ஜின்னு இவங்க கண்ணில் படாமல் போயிடலாம்னு பார்த்தா ஜின் அப்பா ஃப்ரெண்டு கரெக்டாக கூப்பிட்றாரு. அப்புறம் எல்லாரும் ஜின்னை பாராட்டி கை தட்டுறாங்க. ஜின் ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்கா. ஜின் அம்மா கறியை வாரி வழங்குறாங்க. ஜின்னும் என்னம்மா இப்படி கறியை கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. ஜின் அம்மா இது ஸ்பெஷல் டே, 8 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு ஃபஸ்ட்டு சேலரி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு வேண்டிய சூப்பராக ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வேறு ஷாப் வச்சுருக்கவங்களில் ஒருத்தங்க நான் உனக்கு ரைஸ் கேக் தந்தனால தான் நீ பாஸ் ஆன அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க இல்லை நான் மெடிசன் கொடுத்தனால தான் பாஸ் ஆன அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஜின்னு தேங்க்யூ சொல்கிறா எல்லாருக்கும். ஜின் அம்மா 100 கிலோ கறியை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அம்மாவை விட யாராலையுமே சந்தோஷப்பட முடியாது. கட் பண்ணால் பார்ட்டி எல்லாமே முடிஞ்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜின்னும் ஹெல்ப் பண்ணுறா. அப்போ ஆஃபீஸில் ஜின் ஆன்ட்டியை தெரிஞ்ச மாதிரி ஒரு லேடி பேசியிருப்பாங்கல்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு அம்மா கிட்ட ஆன்ட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆன்ட்டியை பற்றி கேட்ட உடனே ஜின் அம்மா ஃபேஸே மாறிட்டு அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் சீஃப் கம்பெனி டின்னர் இருக்கனால மார்னிங் 7 மணிக்கே வர சொல்லியிருப்பார்ல, அதனால ஜின்னும் மார்னிங்கே போகிறா. அதை நேற்று ஜின்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரும் நோட் பண்ணுது. அந்த கார் ஜின் வீட்டு வாசல் முன்னாடியே தான் நிற்குது. ஜின்னும் ஆஃபீஸுக்கு வரும்போது வெளியே ஒரு பொண்ணு கையில் ஒரு போர்டு வச்சுட்டு நிற்குது. அதை பார்த்துட்டு ஜின்னும் போகிறா. அந்த போர்டில் எங்கள் அப்பாவை காணும், அவர் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது அந்த ஓல்டு சோல்ஜராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் ஒரு சீனில் அவர் பொண்ணு கூட சேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவராக கூட இருக்கலாம். ஜின்னும் ஓல்டு டிடெக்டிவை பார்த்து பேசுகிறா. அப்போ அவர் சைக்கிளில் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின்னும் இல்லை கம்பெனி டின்னர் இருக்குல்ல அப்படின்னு. அவரும் பெருமைப்படுறாரு, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் சைக்கிளில் கூட ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எல்லாரும் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நியூ கம்மர் கையில் இருந்த ஒரு பென் கீழே விழுந்துட்டு அதை ஓல்டு டிடெக்டிவ் தான் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ லெஃப்ட் ஹேண்டில் வாங்குறாரு. நியூ கம்மர் லெஃப்ட் ஹேண்டுன்னு ஓல்டு டிடெக்டிவ்க்கு தெரியுது. கட் பண்ண ஜின் வீட்டில் யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஜின் அப்பா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. போஸ்ட்டு தான் வந்திருக்கு. ஜின்னுக்கு போலீஸ்ட இருந்து வந்திருக்கு. அந்த லெட்டர் தான் அது. ஜின் அம்மாவும் என்னன்னு கேட்க ஜின் அப்பா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாரு. ஜின் அம்மா வெளியே போனதுக்கு அப்புறம் ரூமை விட்டு லெட்டரை பார்க்குறாரு. ஜின்னுக்கு மெசேஜ் பண்ணி இன்னைக்கு நைட் லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின்னும் ஆமாம் இன்னைக்கு கம்பெனி டின்னர் இருக்குது அப்படின்னு சொல்ல சீக்கிரம் வான்னு சொல்கிறாரு. ஹீரோ வேலையெல்லாம் முடிஞ்சுன்னு எழும்புறான். ஜின்னும் சில்வர் கலர் கார் டீட்டெயில் எல்லாம் பிரிண்ட் எடுத்து தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோக்கு அந்த டைம் ஃபோன் வருது. இன்னும் வெயிட் பண்ண சொல்லிட்டு பேசுகிறான். போலீஸ் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்காரு. ஹீரோ அம்மா கேஸில் உள்ள டிடெக்டிவ் பற்றி தான் சொல்கிறான். ஆனால் அவர்கிட்ட விசாரிச்சு யூஸ் இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோவும் நான் பார்க்கலாம், அட்ரஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிட்ட அந்த கார் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயில் அனுப்ப சொல்லிட்டு போகிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் கம்பெனி டின்னர் இருக்கலான்னு கேட்க ஹீரோவும் கம்பல்சரி இல்லைலான்னு சொல்லிட்டு போகிறான். கட் பண்ண கம்பெனி டின்னரை தான் காமிக்கிறாங்க. அப்போது சீஃபும் ஹீரோ பற்றி கேட்க மேனேஜர் லேடி கண்டிப்பாக வரணும்னு இல்லைல்ல அப்படின்னு ஹீரோ சொன்னதை
செஃப் கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ஆக்டரை பார்த்துட்டு, நீயே ஒரு நான் ஆக்டிவ் மிலிட்ரி ஒர்க்கர், வேலை முடிஞ்சது, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்டரும் கம்பெனி டின்னருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போகிறான். சீஃபும் யார் வரணுமோ அவங்க வரல, ஆனால் யார் வர தேவையில்லையோ அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. ஆக்டரும் ஓல்டு ஜின்னுக்கு கொஞ்சம் ஃபுட் எல்லாமே கொடுக்குறான். அப்புறம் கொஞ்சம் லேடிஸ் சின்ன பற்றி தான் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஓல்டு லேடி தான் ஹீரோ கூட வேலை பார்க்குறவங்க அப்படின்னா. அப்போது ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு தான் அவங்க நல்லாவே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். ஓல்டு லேடி நியூ கமரை கரெக்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்தே ஓல்டு லேடிக்கு நியூ கமரை பிடிச்சிருக்கு போல். நியூ கமருக்கு ஒய்ஃப் இல்லை, பிள்ளைங்க எல்லாம் ஃபாரினில் செட்டில் ஆகிருக்காங்க அப்படின்னு ஒரு இதில் சொல்கிறாரு. அப்புறம் பார்ட்டியெல்லாம் நடக்குது. சீஃபும் பாடிட்டுருக்காரு. அவர் பாடி முடிச்சதான் ஆக்டரை பாட சொல்கிறாங்க. ஆனால் அவன் இல்லை வேண்டான்னு சொல்லிட்டான். அப்புறம் ஜின்னை பாட சொல்கிறாங்க. ஜின்னும் தொண்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. அப்போ சீஃபும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி யார் நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ஜின்னு ஸ்டேஜில் ஏறி செம்மையாக டான்ஸ் ஆடுறா. எல்லாரும் வாயை பொழந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ யங் ஜின்னும் ஓல்டு ஜின்னும் சேர்ந்து ஆடுற மாதிரி காமிப்பாங்க. கட் பண்ண ஜின்னு வாஷ்ரூமில் ரொம்ப குடிச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறா. அப்போ யாரும் அவள் பின்னாடி போகிறாங்க. ஃபேஸ் காமிக்கல, காலை மட்டும்தான் காமிக்கிறாங்க. ஜின்னு யாருன்னு பார்க்குறதுக்குள்ளே போயிட்டான் அவன். ஜின்னும் ஒரு மாதிரி பயந்துட்டா. கட் பண்ணால் ஹீரோ அவன் அம்மா கேஸை விசாரித்த டிடெக்டிவை தான் பார்க்க போகிறான். அவர் கையில் ஒரு நூல் வச்சுட்டு அதை சரி பண்ண முடியாமல் பார்த்துட்ருக்காரு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அது இப்போது தொற்று பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவை பார்த்ததும் அவர் அதை தூக்கி எறிகிறாரு. அந்த டிடெக்டிவ் ஒரு நர்சிங் ஹோமில் தான் இருக்காரு. ஹீரோ அந்த நூலை எடுத்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசில் அம்மாவை காணோன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கிட்ட தான் கேட்டிருப்பான். அவரும் கண்டுக்காம போயிருப்பாரு. ஹீரோவும் கார் பின்னாடியே ஓடி போய் கீழே விழுந்து அழுதுருப்பான் செமையா. இப்போ ப்ரெசன்ட்ல டிடெக்டிவ்க்கு ஹீரோவை நல்லாவே ஞாபகம் இருக்கு. இப்போவும் அவரும் நீதானே சொன்னா போலீஸ் எல்லாம் மோசம்னு, சின்ன வயசுல அப்படிதான், வளர்ந்த அப்புறம் மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் நான் கேஸ் விஷயமா தான் விசாரிக்க வந்தேன், ஆனால் அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி போகிறான். டிடெக்டிவும் அது முடிக்க முடியாத முடிச்சு வெட்டுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் திரும்பி பார்க்காம போகிறான். அப்போ அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாரு. டிடெக்டிவ் ஹீரோ அம்மா கிட்ட இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாரு. ஹீரோ அம்மாவும் நான் எதையும் பார்க்கலன்னு எத்தனை வாட்டி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் டிடெக்டிவ் திரும்பி கேட்கவும் டென்ஷன் ஆகி டிடெக்டிவை வெளியே துரத்தியே விட்டுட்டாங்க. டிடெக்டிவ் கேஸ் விஷயமா ஹீரோ அம்மாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல, அதை ஹெல்ப் பண்ண சொல்லி தான் கேட்டிருப்பாரு. டிடெக்டிவும் கேட் வெளியே நின்று கத்துறாரு. ஹீரோ அம்மாவும் ஹீரோவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அப்புறம் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது செமையாக அழுறாங்க. ஹீரோவும் அழாதீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுறான். கட் பண்ண ஹீரோ ஓல்டு ஜின்னு சென்ட் பண்ண கார் டீட்டெயில் பற்றின மெயிலை தான் பார்க்குறான். ஆனால் அதில் ஃபைல் வரல. அப்போ ஜின்னுக்கு கால் பண்ணுறான். ஒரு 2 ரிங் போகவும் ஹீரோவுக்கு வந்து ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். அப்போ அதை வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். டின்னரில் ஜின்னு டான்ஸ் எல்லாம் ஆடுனா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூமில் இருந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நியூ கமரை பற்றின நியூஸ்ன்னு சொல்கிறாரு. அவரும் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, லோக்கலில் ஒரு பெரிய தலை அப்படின்லாம் சொல்ல ஒரு பர்சன் வந்து காரில் ஏறுற மாதிரி காமிக்கிறாங்க. ஃபேஸ் சரியாக காமிக்கலை, ஆனால் அது பார்க்குறதுக்கு நியூ கமர் போல தான் இருக்குது. கன்ஃபார்மாக தெரில, போக போக வர எபிசோட்ஸில் தான் தெரியும். அப்புறம் கார் நம்பர் கூட ஹீரோ தேடிட்டு இருக்க சில்வர் கலர் காரோட நம்பர் தான். ஹீரோவும் யோசிச்சு பார்க்கலாம். அவரை பார்க்க ஏதோ சந்தேகமாக இருந்ததை ஹீரோவும் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டா ஹீரோட்ட கத்துனதுல ஃப்ரீயாக போயிட்டு ரெஸ்ட் ரூமில். அப்புறம் டிஷ்யூ பேப்பரை பார்த்தா டிஷ்யூ பேப்பர் இல்லை. பக்கத்தில் கிடச்சின்னு சந்தோஷப்பட்ட அதில் கொஞ்சம் தான் இருக்குது. அதை வச்சு எப்படி துடைக்க போகிறானோ தெரில. அப்புறம் டின்னர் முடிஞ்சு எல்லோரும் வெளியே வராங்க. ஜின்னுக்கு ஒரே மயக்கமாக இருக்குது. அப்போ சீஃப் வந்து அடுத்த ரவுண்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ ஹீரோ ஜின்னுக்கு கால் பண்ணியிருப்பான்ல, அது யாருக்கு கால் பண்ணான்னு தெரியாமல் ஓல்டு ஜின்னு குழம்பிட்டு இருக்கா. யங் ஜின்னுக்கு கால் பண்ணானா ஓல்டு ஜின்னுக்கு கால் பண்ணானான்னு தெரியாமல். அப்புறம் யங் ஜின்னுக்கு நம்பரில் இருந்து தான் கால் பண்ணுறா. ஹீரோவும் அட்டன் பண்ணுறான். ஆனால் ஜின்னு எதுவும் பேசுகிற நிலமையில இல்லை. அப்போ ஹீரோவும் ஜின்னு ஏதோ ப்ராப்ளமில் மாட்டியிருக்கா போலன்னு நேற்று நைட்டு பேசினதை நினச்சி பார்த்துட்டு
இருக்கவும் கால் கட் ஆகுது. திரும்பி கால் பண்ணுறான், ஆனால் எடுக்கலை. ஸோ ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு போகிறான். ஜின்னும் தள்ளாடிட்டு இருக்கும்போது ஆக்டர் தான் கையை பிடிச்சி வீட்டுக்கு போக சொல்கிறான். அப்போ அவளை பார்ட்டிக்கு கூப்பிட்டு ஓல்டு டிடெக்டிவும் கையை பிடிக்கிறாரு. ஆக்டரும் ஜின்னை பிடிச்சி இழுத்துட்டான். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஜின்னை கூட்டிகிட்டு போகிறான். சீஃபும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஓல்டு டிடெக்டிவ் பியோனு சீக் தவிர எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. மேனேஜர் லேடியும் சீஃப் கூடவே போனாங்க. ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வந்த ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சீஃப் பின்னாடியே காலை ஒரு மாதிரி வச்சுட்டு போகிறான். கட் பண்ண ஜின்னு ஆக்டர் கையை தட்டி விடுறா. ஆக்டரும் வீட்டுக்கு போங்க டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டே இருக்கான். ஜின்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறா. அப்போ ஜின் கிட்ட சூரியன் இப்போ மறையும், சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு என்ன சொல்கிறான்னு கேட்குறா. ஹீரோவும் கால் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோ ஜின் பக்கத்துலேயே வந்துட்டான். கொஞ்சம் விட்டு அவளை பார்க்குற மாதிரியான நிலைமையில தான் இருக்கான். ஜின்னுக்கு கண்ணெல்லாம் மங்குது. கீழே விழுற மாதிரி போகவும் ஆக்டர் தான் ஹக் பண்ணுறான். ஓல்டு ஜின்னு யங் ஜின்னா மாறுறா. யங் ஜின்னு இப்படி ஒரு பையன் கூட பார்க்கவும் ஹீரோக்கு மனசே உடஞ்சி போச்சு. ஜின்னும் அப்படியே மயங்கிட்டான். ஆக்டருக்கு ஜின் இப்படி ஓல்டு ஜின்னாவும் யங் ஜின்னாவும் மாறினதை பற்றின ரகசியம் தெரிஞ்சுட்டு அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். மறக்காம மிஸ்டர் ஷா டாமஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமா பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷா.